முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன் உறவே வேண்டாம் என்று உன்னை தூக்கி எறிந்துவிட்டு விலகி சென்ற உன் துணையின் நிலைமையை பற்றி இப்பொழுது புட்டு புட்டு வைக்கப் போகின்றேன் உன் அப்பா. உன்னுடைய துணையும் நீயும் மிக சந்தோஷமாக இருந்து வந்தீர்கள். இரு உடலும் ஒரு உயிரும் என்பது போல அதிகமான அன்பும் கண்மூடித்தனமான நம்பிக்கையும் ஒருவர் மீது ஒருவர் வைத்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தீர்கள். வாழ்ந்தால் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், கணவன் மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் கூறும்படி உதாரணத்திற்காக நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள். அவ்வளவு அன்பும் அன்னோன்யமும் நீ உன் துணையின் மீதும் உன் துணை உன் மீதும் வைத்திருந்தார். ஆனால் யார் கண்பட்டதோ தெரியவில்லை, உங்கள் வாழ்க்கையில் சற்று விரிசல் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னுடைய துணை உன்னிடம் முதலில் சரியாக பேசுவதை நிறுத்திவிட்டார். பின்பு ஒவ்வொன்றாக அவரின் குணத்தில் மாற்றம் ஏற்பட்டது. உன்னை அடியோடு வெறுக்க ஆரம்பித்தார். பின்பு அவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னை வேண்டாம், உன் உறவே எனக்கு வேண்டாம், நீ என் வாழ்க்கையில் வந்ததிலிருந்து நான் வெறும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றேன், நீ என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தாலே எனக்கு நிம்மதிதான் என்று கூறி மற்றவரின் பேச்சை கேட்டு உன்னை தூக்கி எறிந்துவிட்டு உன் துணை சென்று விட்டார். அவர் செல்வதை உன்னால் எவ்வளவோ தடுக்க முயற்சித்தும் உன்னால் முடியவில்லை. அவர் காலில் விழுந்து கூட கதறி அழுதாய். இருந்தும் அவர் மனம் இறங்கவில்லை. உன்னை தூக்கி எறிந்து அவர் சென்று விட்டார். இப்பொழுது அவர் எப்படி இருக்கின்றார்? முறை அவர் எப்படி இருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய்தும் உனக்கு சரியான தகவல் இல்லை. உன் அப்பா நான் சொல்கின்றேன் கேள். இப்பொழுதுதான் அவருக்கு உன் அருமை புரிந்திருக்கின்றது. உன் அருமை புரிந்து உன்னோடே வாழ்ந்திருக்கலாம். உன்னோடு இருந்திருந்தால் இப்பொழுது இவ்வளவு கஷ்டப்படும் நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன். மூன்றாவது மனிதர் பேச்சை கேட்டு உன்னை வேண்டாம் என்று கூறியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை உணர்ந்து உன்னை நினைத்து நினைத்து நித்தமும் கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருக்கின்றார். இப்பொழுது உன்னை அவரால் புரிந்து கொள்ள முடியாமல், உன்னிடம் வந்து பேசும் தைரியமும் இல்லாமல், மறக்கவும் முடியாமல், நினைக்காமல் இருக்கவும் முடியாமல் நினைவுகளில் செத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவருடைய வாழும் வாழ்க்கையே ரணமாகி நரகமாகி இருக்கின்றது. உன்னுடன் வாழ்ந்த அந்த அழகிய நாட்களை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார். வெகு விரைவில் உன்னை தேடி வந்து விடுவார் என்று தான் நினைக்கின்றேன். அவருடைய மனம் உன்னை தேடி வர வேண்டும் என்று அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் புத்தியோ மீண்டும் உன்னிடத்தில் வந்தால் நீ ஏதும் சண்டையிட்டு அவமானப்படுத்தி வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிடுவாயோ என்ற பயத்தினால் வராமல் இருக்கின்றார். வெகு விரைவில் உன்னை தேடி வருவார். இப்பொழுது உன்னுடைய துணையின் நிலை இதுதான். அவர் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.